விதி தாவேக தலைவர் நடிகர் விஜயின் கடைசி படமாக கருதப்படும் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்குவது குறித்த வழக்கில் இன்னும் சில நிமிடங்களில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. இந்த தீர்ப்பில் உள்ள முக்கிய அம்சங்கள் இப்போது வெளியாகி வருகின்றன. நீதிபதி பி.டி. ஆசா அந்த தீர்ப்பை வழங்கி வருகிறார். ஜனநாயகனுக்கு எதிரான புகார் ஆபத்தானது. இது போன்ற புகார்களை ஊக்கப்படுத்த முடியாது என்றும் எப்படி மறு ஆய்வுக்கு அதை அனுப்ப முடியும் என்ற கேள்விகளை நீதிபதி எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே சென்சார் போர்டு மெம்பர்களில் ஒருவர் இதில் ஆட்சேபகரமான காட்சிகள் இருக்கின்றன என்பதால் என்று புகார் அளித்ததால் இது மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது என்றும் இன்று திரைப்படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஜனநாயகனுக்கு சென்சார் சான்றிதழ் வழங்குவது தொடர்பான வழக்கில் இன்று மிக முக்கியமான தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. இதனால் ஜனநாயகனுக்கு யுஏ தணிக்கை சான்றை வழங்க ஆணை பிறப்பித்து இப்போது சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்குவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மறு ஆய்வுக்கு அனுப்பிய உத்தரவை ரத்து செய்வதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இதனால் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஏற்பட்ட சிக்கல் இப்போது தீர்வு ஏற்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்குமாறு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆசா உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு மறு ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும் என்ற உத்தரவையும் ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யுஏ சான்றை வழங்குவதற்கு ஆணை பிறப்பித்திருக்கிறது. இதனால் திரைப்படம் வெளியாகும் தேதியை கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் இன்னும் சில மணி நேரங்களில் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஜனநாயகன் திரைப்படம் இன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்றே தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் தமிழகம் முழுவதும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. தாவேக தலைவர் நடிகர் விஜயின் கடைசி திரைப்படமாக ஜனநாயகன் கூறப்படும் நிலையில் அவரது திரைப்படம் வெளியிடப்படும் நாள் தொடர்பாக சென்சார் சான்றிதழ் வழங்கவில்லை. இதனால் உடனடியாக வழங்க வேண்டும் என்று விஜய் தரப்பில் அந்த கேவிஎன் புரொடக்ஷன் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் சென்சார் தரப்பு வாதம் மற்றும் தயாரிப்பாளர் தரப்பு வாதம் ஆகியவற்றை கேட்ட பிறகு இன்று தீர்ப்பு அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தார். இந்த தீர்ப்பின்படி ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இதனால் யுஏ என்ற சான்றிதழ் வழங்கப்பட்டிருப்பதன் மூலமாக 18 வயதுக்கு உடையோர் அவருடைய பெற்றோர்கள் அல்லது ஆதரவாளர்களுடன் அந்த திரைப்படத்திற்கு செல்லலாம் என்று இந்த யுஏ சான்றிதழ் உள்ள மிக முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யுஏ சான்றிதழ் அளித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதை மறு ஆய்வுக்கு அதை செயல்படுத்த வேண்டும் என்ற உத்தரவையும் ரத்து செய்திருப்பதாக இப்போது சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்கு தாமதம் ஆனதால் தான் இந்த வழக்கு தொடரப்பட்டு மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் சிபிஎஃப்சி அந்த சென்சார் நிறுவனம் யுஏ சான்றிதழை இந்த படத்திற்கு வழங்க வேண்டும். யு என்றால் யூனிவர்சல், ஏ என்றால் அடல்ட் ரேட்டிங் என்ற பெயரில் இந்த சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது.